50-100 பேர்ல ஒரு வாலிபன் எழுந்தார். ஐயா, நீங்கள் சொன்னது நான் தான் என்று சொன்னார். எனக்காக ஜெபித்தீர்களே, அந்த சங்கர் நான் தான். எனக்கு புத்தி சரியில்லாமல் போய்விட்டது. தொழிற்சாலைக்கு போனவன் அங்கிருந்து எப்படி போனேன் என்று தெரியவில்லை. கோயம்புத்தூர் போய், மேட்டுப்பாளையம் போய், ஊட்டிக்கு போய்விட்டேன். ஊட்டியிலே தொட்டபெட்டா என்கிற ஒரு சிகரம் 8000 அடி உயரம். அதில் நின்று பார்க்கிற பொழுது என் மனதிலே தோன்றிட்டு, இங்கிருந்து குதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஊட்டியிலே தொட்டபெட்டா சிகரத்தை தான் தற்கொலைக்கு போகிறவர்கள் எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதிலிருந்து குதிச்சவங்களை யாரும் காப்பாற்றவே முடியாது. காப்பாற்றினது இல்லை. கிடுகிடு பொருளா நேரம் கீழே வந்து காடுகள், பிளைன்ஸ் கிடையாது. போய் தூக்கி வர்றதுக்கு காடு. அங்கிருந்து இறங்க வழி இல்லை. சைட்ல வர வழி கிடையாது, காடு. அந்த காட்டிலே புலிகள் உண்டு, சிறுத்தைகள் உண்டு, மலை பாம்புகள் உண்டு, இன்னும் பலவிதமான மிருகங்கள் உண்டு. ஒழுகிறவன் அடிபட்டு இதா சாகிறதுக்கு முன்னால சிறுத்தைகள், புலிகள் தின்றுமா. இந்த தொட்டபெட்டா சங்கர் சொல்லுகிறார், ஐயா, மேலிருந்து குதித்து விட்டேன், கீழே போயிட்டே இருக்கேன். அப்படியே நான் போகிற நேரம் இரவு 6:30 மணி 7 மணி இருட்டி விட்டது. கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கேன். நல்லா தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த குளிர்ல, நடுக்கிற குளிர்ல நான் பிழைக்க முடியாது என்று. ரெண்டாவது அவ்வளோ பள்ளம், 8000 அடி நேரா போறேன். கீழே விழுந்த உடனே எலும்புகள்லாம் சிதறி போகும், மண்டை சிதறி போகும் என்று நல்லா தீர்மானம் பண்ணிட்டு சாவுக்கு ரெடி ஆயிட்டேன். ஒரு சில வினாடிகள் கீழே விழுகிற பொழுது 4 கரங்கள் அப்படியே அவனை தாங்கி பிடித்துக் கொண்டதான். தலையிலிருந்து 3 அடி 4 அடி உயரத்தில் வருஷம் அந்த பையன் எனக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புவான். தொட்டபெட்டா சங்கர் என்று சொல்லி. ஐயா, வெறும் சங்கர்னா உங்களுக்கு தெரியாது. தொட்டபெட்டா சங்கர் என்று சொல்லி அனுப்புவான். அவன் சொல்றான், 150 வருஷங்களாக தொட்டபெட்டா சிகரத்தில் விழுந்த யாரையுமே ஃபயர் சர்வீஸோ, தீயணைப்பு படையோ, போலீஸோ யாரும் காப்பாற்றினதே கிடையாது. ஆனால் என்னை அப்படியே தாங்கி பிடித்து கீழே வைத்த மாதிரி இருந்தது. 8000 அடி உயரத்தில் இருந்து படத்துக்காக அப்படியே படுத்திருந்தேன். ராத்திரியெல்லாம் கையை இப்படி திருப்புறானா, எலும்பு கூடா இருக்கிறான். இதுக்கு முன்னால விழுந்த ஆளோட எலும்பு கூடுகள். இந்த பயத்திலேயே கையை நாளா செத்து போயிடுவோம். இருட்டில் இப்படி கையை போட்டான்னா வெறும் எலும்பு கூடா கிடக்குதான். இதை தவிர நடுக்கும் குளிர் சொன்னா ஊட்டியில, ஐயோ, நான் அந்த ராத்திரி குளிர்லயே செத்து போய் வந்தார். ஆனால் காலையில பார்த்தா ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து 150 வருஷங்களுக்கு அப்புறம் முதலாக தொட்டபெட்டா சிகரத்தில் விழுந்தவனை காப்பாற்றியது ஹிந்து பேப்பர்ல எல்லாத்துலையும் வந்திருந்தது. பையன் வந்து சொன்னான், ஐயா, நான் தான் அந்த தொட்டபெட்டா சங்கர். வெறும் சங்கர்னா உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுவார், அருள் குறிகளையும் அற்புதங்களையும் கண்டாலன்றி மக்கள் எப்படி என்னை விசுவசிப்பார்கள். இந்த மாதாவுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டும். நடந்தால்தான் நீங்கள் மாதாவையும் நம்புவீர்கள், இயேசுவையும் ஆண்டவரையும் விசுவசிப்பீர்கள். ஒண்ணுமே நடக்கலைன்னு வச்சுக்க, எதுக்கு இத்தனை லட்சம் பேர் இங்க வரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள் நமக்கு கூட இருந்து உதவி செய்வார். ஏனோ தானோன்னு கேட்டோம்னா கடவுளும் அப்படித்தான் பதில் சொல்லுவார். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்து தாரும் என்று. ஆண்டவரே, எனக்கு வேணும், கட்டாயம் இது வேணும், எனக்கு செய்து தாங்க. எனக்கு செய்து தர்றாரா இல்லையா?
10ஓட 11. எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ இடத்துக்கு போனோம், எத்தனையோ குறிகாரன் ஜோசியக்காரங்கிட்ட எல்லாம் போனோம், ஜாதகக்காரங்கிட்ட. அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கான். செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போகட்டும்னா அந்த 2வது இடத்துக்கு வராங்க. செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போகட்டும். பஸ் செல்வதான் 50 ரூபா 100 ரூபா போனா போதும். அப்படி வரக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரி, இடத்துக்கு வந்திருக்கிறாய், ஆண்டவருடைய அற்புதங்களை சுவைக்க வந்திருக்கிறாய். அன்னையில் வேண்டுதல்னாலே பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை நீ காண்பாய். விசுவாசிகள் பெற்றுக் கொண்டதனாலதான் இவ்வளவு கூட்டம். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, எத்தனையோ கோயில்கள் இருக்கு, காத்தாடிட்டு இருக்கு, 10 பேர் கூட இல்லை, தூங்கி வஞ்சிட்டு கிடக்கு. ஏன் இந்த திருத்தலத்துல இப்படி என்று சொன்னால் அதையும் ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். 2 நாளாகமம் குறிப்பிட்ட 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் ஒரு சில இடங்களை தேர்ந்து கொண்டேன். புரியுதா? ஒரு சில இடங்களை நான் தேர்ந்து கொண்டேன். அந்த இடத்துல ஜெபிக்கிறவர்களுடைய விண்ணப்பங்களை நான் காது கொடுத்து கேட்கிறேன். என் கருத்தும் என் சிந்தனையும் வருகிற மக்கள் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாலமோன் ஒரு கோயிலை கட்ட விரும்பினான். ராஜா சாலமன் அரசன் ஒரு கோயிலை கட்ட விரும்பினான். அப்புறம் ஒரு வகையா கோயிலை கட்ட ஆரம்பிச்சான். மிக அலங்காரமாக, ஆடம்பரமாக, உலகத்துல அந்த மாதிரி கோயிலே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கோயிலை அந்த ராஜா கட்ட ஆரம்பித்தார். அதை கட்டி முடிக்க அவனுக்கு 7 வருஷங்கள் ஆகிட்டான். பாத்துக்க, கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். இந்த சிற்பிகள் இருக்கா பாரு, கல்லுல செதுக்கிறவங்க, சிற்பிகள் மாத்திரம் 8000 பேர். யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட கோயிலா இருந்தது. அதுக்கு வேண்டிய மரங்கள், தேக்கு மரங்கள், வேதான மரங்கள், இன்னும் விசேஷமான கோயிலுக்கு ஏற்ற மரங்கள், ரொம்ப கண்ட மரம்லாம் கிடையாது. இந்த மரங்களை சமுத்திரத்திலும் ஆற்றிலும் கட்டி கடல்களில் இழுத்து வந்தாங்க. கரையில கொண்டாட முடியாது, அவ்வளவு பெரிய மரம். இப்படி 7 வருஷங்களாக அந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இந்த கோயிலை நீர் ஆசீர்வதிப்பீரா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், இந்த கோயிலை நீங்க இருப்பீங்களா? நிஜமாவே ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குமா? என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 2 நாளாகமம் 2 குறிப்பேடு, 2 Chronicles இங்கிலீஷ்ல 7வது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல சொல்லுகிறார், இந்த திருத்தலத்தின் மேலே என் கண்ணும் கருத்தும் இருக்கும். இந்த திருத்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் நான் பதில் கொடுப்பேன், அவனத்தோடு செவி கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் இந்த இடத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கடவுள் என்ன செய்வாராம்? செவி கொடுத்து. யோதுமரி என்ன சொல்ற? அதோடி சாமி என்ன சொல்ற? சுப்பிரமணி என்ன சொல்ற? அல்லாஹ்பக்ஷி என்ன சொல்ற? அப்துல் ரஹ்மான் என்ன சொல்ற? இடத்துல சொல்லியிருக்காரா என் மக்கள் கேட்கறதுக்கு மாத்திரம் செய்வேன்னு? யார் கேட்டாலும் சரி, எப்படி கேட்கிறாய், எப்படி கேட்க போகிறாய், அதை பொறுத்திருக்கு. மக்கள் இத்தனை கஷ்டத்தோடு வருகிறார்கள், குடிவெறிகளோடு வர்றாங்க. ஐயோ, ஈரல் போயிடுச்சு, சிறுநீரகம் போயிடுச்சு, அந்த குடிவெறியை நிறுத்த முடியலையே, பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்னால உதவ முடியல வந்து அழுகிறாங்க, விட்டுவிட ஆசை முடியல. மனைவிமார்கள் பிள்ளைகள் வந்து கதறாங்க, ஐயோ எங்க வீட்டுக்காரர் குடிச்சு இருதயம் போயிருச்சு, சிகரெட்டு குடிச்சு நுரையீரல் போயிருச்சு, சிறுநீரகம் போயிருச்சு, அழுகி போச்சு, சாகப்படுறாரு. அருமையான சகோதரனை சகோதரி, இதற்கு பதில் வேணும்.
சாச தொல்லைகள், வெள்ளிசூனியம் வச்சுட்டான், ஏவதல் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், இதை வச்சுட்டான். விடுதலை வேணும். மக்கள் வருகிறீர்கள் இந்த இடத்துக்கு, நானும் வருகிறேன். விடுதலை தேடி வருகிறோம். ஆத்மாவிலே அமைதி இல்லை, மனசிலே சமாதானம் இல்லை, மனசிலே சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு சமாதான சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த குடும்பம்? அந்த குடும்பத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. முழுக்க சந்தோஷம், முழுக்க திருப்தி. கணவன் மனைவி மத்தியில சமாதானம், பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மத்தியில சமாதானம். ஒரு கடன் இல்லை, ஒரு பிள்ளை சூனியம் இல்லை, ஒரு ஏவுதல் இல்லை. கீழ்ப்படிக்கிற பிள்ளைகள். குடிவெறி இல்லாத, போதை இல்லாத குடும்பம் எத்தனை பேர்? கொஞ்சம் கைகளை தூக்குங்க பார்ப்போம். இருக்க முடியாத சகோதரனே, சகோதரியே. காரணம், இந்த காலத்தை அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று சொல்லுகிறார்கள். பைபிள்ல திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம், எதிர் கிறிஸ்துவின் காலம். 1 யோவானிலே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வரப்போகிறார், அந்தி கிறிஸ்து வரப்போகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதே எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றி விட்டார்கள். இனி வரப்போறார் நினைச்சுட்டு இருக்காது. ஆகவே இதுதான் இறுதி காலம் என தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் நாள் சமீபத்தில் இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே. நான் குடிப்பேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், காம சிந்தனைகள்ல இருப்பேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அவர் வரும்போது வரட்டும், அதுக்குள்ள நான் எல்லாம் தயார் பண்ணிக்குவேன் என்று நினைப்பாயானால், அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விசுவாசிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு வேளை இந்த ராத்திரியில இந்த 11 மணி சுமாருக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கக்கூடும். நான் சொல்லுறேன். 1700 வருஷங்களுக்கு முன்பாக சைலஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு புனிதர் இருந்தார். அவர் ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்கிற ஒரு புனிதருடைய பின்பற்றுகிறவர், சிஷ்யன். 1900வது வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்து மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று எழுதுகிறார். வரி வரியா எழுதுகிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1700 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால எழுதல. 17வது 4வது நூற்றாண்டிலே எழுதினார். 17 நூற்றாண்டுகள் கழித்து இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் யாரையும் ஒருவரை ஒருவர் எடை போட முடியாது. நீ என்ன நல்லவன் நினைக்க முடியாது. பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடுகள், வித்தியாசங்கள், மரியாதைகள், கனங்கள், கௌரவங்கள், மரியாதைகள் ஒண்ணு இருக்காது. சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையரை கொல்லுவார்கள். பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை கொல்லுவார்கள். எங்கு பார்த்தாலும் இரத்த வரி. மனிதன் வானத்திலே பறவையை போல பறப்பான். நல்ல கவனி, நல்ல கவனி. 17 நூற்றாண்டுக்கு முன்னால. இன்னைக்கு பிளேன் எல்லாம் பார்த்துட்டு அவர் எழுதல. இன்னைக்கு ராக்கெட்லாம் விடுறோம், அதை பார்த்துட்டு. மனிதன் பறவையை போல வானத்திலே பறப்பான். மனிதன் சமுத்திரங்களின் அடியிலே திமிங்கலங்களை போல சமுத்திரத்தின் அடிமட்டத்துக்கு செல்வான். சப்மரீன்லாம் இங்கே கண்டுபிடிக்கும். மக்கள் ஞானத்தை தேடி ஓடுவார்கள். கடவுளுடைய ஞானம் எங்கு கிடைக்கும், கடவுளுடைய வார்த்தை யார் சொல்லுவா என்று ஓடுவார்கள். அப்ப என்ன நடக்குமா? திருச்சபையிலும் பெரிய அக்கிரமங்கள், திருச்சபையிலும் பிசாசு புகுந்து விடுவான். குருக்களும் ஆயர்களும் தண்ணி விட்டபாடு அக்கிரமங்களை செய்வார்கள். சடங்கள் தேடி போவார்கள். யாரிடத்துல?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் என்று ஒரு ஆள் இருக்க மாட்டான். ஆண்கள் எல்லாம் பெண்களை போல உடையணிந்து கொள்வார்கள், பெண்கள் எல்லாம் ஆண்களை போல உடையணிந்து கொள்ள பார்க்கிறோம். நம்ம பொம்பளை பிள்ளை எது ஆம்பளை பிள்ளை எதுன்னே தெரியல. பொம்பளை பிள்ளைகள்லாம் ஜெனிங் போட்டுக்கிட்டு வருது, ஜெனிங் பேண்ட் போட்டு டைட் ஃபிட்ல அப்படியே வருது. பையன் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அள்ளி முடிஞ்சு சிந்து போட்டு காதுல கடைக்க போட்டு ஆக இந்த நைலஸ் 1700 வருஷங்களுக்கு முன்பாக 1900வது வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருச்சபை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனை சகோதரி, லேவியர் 18வது அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே பைபிள்ல எழுதியிருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிற அக்கிரமங்களும், இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அதிசயங்களும், இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நீ எப்படி நடக்கிற நான் எப்படி நடந்து கொள்றேன்றதெல்லாம் பைபிள்ல 3000 4000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டது. பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு பாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆதாமை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு என்ன சொல்றாரு? அவன் தனியா இருப்பது நல்லதில்லவென்று ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஐயோ, ஆதாம் தனியா இருக்காண்டா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டை கொடுப்பான்னு சொல்லி இன்னொரு ஆம்பளையை உருவாக்கி கொடுக்கல. ஒரு ஆண் தனியா இருப்பது நல்லதில்லவென்று கண்டு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுத்தார். அதான் இங்க வாசிக்கிறோம் லேவியர்ல. அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு என்ன செய்யாத, உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேணாம். முறைகேடான ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். சகோதரன் இப்படி எல்லாம் பேசுறாரு நினைக்காத. நான் ஞானிகளுக்கும் பெரிய பெரிய அறிவாளிகளுக்கும் பெரிய பெரிய மடாதிபதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் நான் பேச இங்க வர்றதில்லை. நான் இங்க பேச வர்றது உன்னை போன்ற என்னை போன்ற ஒரு சாதாரண மனுஷன். ஒரு சாதாரண மனுஷனுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அதை தான் பேச வந்திருக்கேனே தவிர பெரிய ஞானிகள், பெரிய தத்துவார்த்த ஞானிகளுக்கு நான் பேச வரல. ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விஷயங்களை எல்லாம் நான் பெரிய ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மறைத்து சிறு குழந்தைகளுக்கு நான் தெரியப்படுத்தேன். ஏன்னு சொன்னால் சிறு குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள். ஞானிகளிடத்துல போய் பேசினா என்ன செய்வான்? தர்க்கம் பண்ணுவான். விசுவாசி அப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் அப்படி போய் சொல்றாருன்னு வச்சுக்கோ. ஒரு பெரிய அறிவாளிகள் கூட்டத்தில் ஆண்டவர் என்ன கேட்டிருப்பான்? அது எப்படி விசுவாசிக்கிறது? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்துக்கு ஸ்பெல்லிங் என்ன? இப்படியே கேட்டுக்கிட்டே போவாங்க. ஆக விசுவாசத்துக்கு வரமாட்டான், பாயிண்ட்டுக்கு வரமாட்டான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு குழந்தைகளிடத்திலே நான் இவற்றை எல்லாம் சொன்னேன். மேல சொல்லுகிறார், உவமான உவமைகள் மூலமாக, எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நான் தெரியப்படுத்தினேன். காரணம் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் விரும்புவதைத்தான் நான் செய்கிறேன். ஒரு சிலர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். பிரதர் பைபிள் வசனங்களை நிறைய சொல்லாம இந்த நிகழ்ச்சிகளை சொல்றாரு. இந்த நிகழ்ச்சிகள் தான் உனக்கு எனக்கு தேவை. உனக்கு நிறைய பைபிள் வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை வச்சு இந்த இடத்துல நான் ஒரு வாரம் தியானம் நடத்த முடியும். ஆனா அது உனக்கு பிரயோஜனப்படாது. தத்துவங்களை கேட்டு என்ன செய்ய போறேன் சொல்லு? பெரிய பெரிய தத்துவங்களை நான் சொல்றேன்னு வச்சுக்க. இவர் எப்படி சொன்னாரா, அவர் எப்படி சொன்னாரா, அதுல எப்படி வருது, இதுல எப்படி வருது, வாழ்க்கை சொல்லுமா? நீ தொழில நஷ்டத்தோட வந்திருக்க, நீ கடனோட வந்திருக்க, தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்க, தீராத வியாதிகளோடு வந்திருக்க, இன்னும் பலவிதமான குடும்ப சண்டை சச்சரவுகளோடு வந்திருக்க. அப்ப உனக்கு தேவையானதை நான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தத்துவங்கள் வேணும் சொல்லு? இன்னைக்கு ராத்திரி பூரா வெறும் தத்துவமா பேசுறேன். எத்தனை பேருக்கு ஐயா தத்துவங்கள் வேணும்? வெறும் தத்துவங்கள் தேவையில்லை. இன்னைக்கு எப்படி வாழ்றது, எப்படி பிசாசிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, அதான் வேணும். சாசானுடைய வலையில விழுந்து விட்டோம், அவன் நம்மை போட்டு நெருக்குகிறான். எப்படி இதுல இருந்து தப்பிப்பது, இதுதான் நமக்கு இன்னைக்கு வேணுமே தவிர
சாசனம் கொண்டு வர்றதுதான் தொழில தோல்வி. சாசனம் கொண்டு வர்றதுதான் தற்கொலை எண்ணம். சாசனம் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரான். அன்றைக்கு செருபேன்களும் கெராபீன்களும் இன்னும் பல புண்ணிய ஆத்மாக்களும் இன்னும் பல சமரசிகளும் ஆண்டவரை சதா சர்வ காலம் புகழ்ந்து பாட்டித்தோடு சந்தோஷத்தோடு ஆடி பாடி கொண்டிருந்தன. அந்த விதத்திலே நாம் எழுந்து நின்று உற்சாகமாக கைகளை தட்டி உடலை அசைத்து இந்த ஆண்டவரை நோக்கி நாம் தோத்திர பாடலை பாடுவோமா? மாதாவை சோத்தரிப்போம், ஆண்டவரை சோத்தரிப்போம், சோத்தரிப்போம், சோத்தரிப்போம். யோசுவாவிலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். யோசுவா அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டிலே கொஞ்ச நிலையில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் யோசுவாவிலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். விசுவாசிகள் எல்லாம் போகிறார்கள். அந்த ஊர்ல ஒரு பெரிய கோட்டை. அந்த ஊர்ல பிசாசுகளுடைய ஊர், ஜெரிகோ என்று பெயர். தமிழ எரிகோ என்று சொல்வார். எரிகோ நகரம் பிசாசுகளுடைய நகரம். சென்னையோ மற்ற நகரங்களோ அதுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, டெல்லி, ஜெரிகோ நகரங்கள். அருமையான சகோதரனை சகோதரி, ஜெரிகோ நகரங்கள் பிசாசுகள் நிறைந்த நகரங்கள். அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்படி இஸ்ரேல விசுவாசிகள் போகிற பொழுது ஜெரிகோ நகரத்து கோட்டையை பார்க்கிறார். அந்த கோட்டை செவட்டினுடைய கனம் எவ்வளவு தெரியுமா? 9 முழம். 9 முழம். 9 அவ்வளவு கல்லு. உங்க வீட்டுல எங்க வீட்லயும் செங்கல் வச்சு கட்டுறோம். 1.5 செங்கல் 9 இன்ச்சு அவ்வளவுதான் வச்சு கட்டுறோம் செவரெல்லாம். ஆனா அந்த கோட்டையினுடைய கனத்தை பாருங்க. 9 முழம். இவர்கள் உள்ளே போக வேணும். என்ன பாம்பு வச்சினாலும் அங்க வெடிக்காது. இந்த காலத்துல பாம்பெல்லாம் கிடையாது. ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த ஜெரிகோ கோட்டையை இடித்து போடு, நாங்க உள்ள போகணும், நாங்கள் ஜெயிக்கொள்ள வேணும், எதிரிகளை நாங்கள் விரட்டி அடிக்க வேணும், ஜெரிகோ கோட்டையை இடித்து போடும் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜெரிகோ கோட்டையை சுற்றி 6 நாள் என்ன செய்யுங்க, அமைதியாக ஜெபித்துக் கொண்டு வாருங்கள். ஜெரிகோ கோட்டையை சுற்றி 6 நாள் என்ன செய்யுங்க, அமைதியாக ஜெபித்துக் கொண்டு வாருங்கள். 7வது நாள் ஆர்ப்பரித்து தமரோடும் வீணையோடும் இன்னும் பலவிதமான இசை கருவிகளோடும் மேல தாளங்களோடும் ஆண்டவரை கோத்தரித்து பாடுங்கள், அந்த ஜெரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று சொன்னார். அருமையான சகோதரனே, விசுவாசத்தோடு ஜனங்கள் செய்தார்கள். பாருங்கள், 9 முழம் கனமுள்ள இந்த கற்களாலான கோட்டை இவர்கள் 7வது முறை ஆர்ப்பரித்து பாடி வருகிற பொழுது இடிந்து தரைமட்டமானது. எதிரிகள் ஜெரிகோ கோட்டைகளோடு வந்திருக்கிறோம். வீடுகளிலே ஜெரிகோ கோட்டைகள், பிசாசுகளுடைய ஆர்ப்பாட்டம். கணவன் குடிச்சுட்டு ஆட்டம் போடுறான், பொம்பளை போட்டு அடிக்கிறான், பிள்ளைகள் தாறுமாறா தெரிகிறாங்க. தாறுமாறான வாழ்க்கை, காம அந்தகார வாழ்க்கை, போதை. 8ஆம் கிளாஸ் பையன் போதை போடுறான், 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பொண்ணு கூட்டு வராங்க, போதை போடுறான். அவன் எனக்கு சொல்றாவ, அங்கிள் இந்த ஊசி நீங்க போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க. நல்லா படிச்ச ஒரு அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் ஒரு பெரிய பேங்க்ல, இந்து பிராமண சகோதரி, மகளை கூட்டிட்டு வரா, படிக்க மாட்டேங்கிறா, நடவடிக்கை எல்லாம் வினோதமா இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறா, ஓன்னு உட்கார்ந்து கிடக்குறா, இருட்டு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறா.
சின்ன வயசு 8வது 9வது பாருங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட கொண்டு வரா. அந்த அம்மாவை அப்படி உட்காருமான்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் தான் பேசினேன். 10 நிமிஷத்துக்குள்ளாக நான் புரிந்து கொண்டு சென்னை ஒரு செழிக்கோ நகரம் என்று. சென்னை பிசாசுகளுடைய நகரம். 8வது 9வது படிக்கிற பெண் என்ன செய்யறா, என்ன கேட்கிறா, அங்கிள் மரிஜுவானா போட்டிருக்கீங்களா? எடுத்தாரா ஒரு போதை பொருள். LSD போட்டிருக்கீங்களா அங்கிள்? LSD டேப்லெட் எடுத்தாரா? எல்லாத்துக்கும் டாப்பா போயிருச்சு. அங்கிள் இதெல்லாம் விட டாப் ஒண்ணு நான் உங்களுக்கு தரேன், போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு இந்த பெண்ணுக்கு நடுவுல. சொன்னேன், என் மகமா இருக்க, என் பேத்திமா இருக்க, செல்லம் இல்லை சொல்லுமா என்ன அப்படின்னு கொஞ்சி கிஞ்சி கொலாவை கடைசியில விஷயத்துக்கு வந்தேன். ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்காரு. 70 வயசு கிழவையோடு நான் பேசுகிறேன், 7 வயசு குழந்தையோடு நான் பேசுகிறேன். அந்த குழந்தை என்னை ஏற்றுக்கொள்கிறது. தாத்தா ஒரு சாக்லேட் கொடுத்தீங்களா? பேசும்போது பல காரியங்கள் கிடையாது. 14, 18, 20 வயசு வாலிப பெண்கள் பையன்கள் வர்றாங்க. அவன் சொல்றான், அங்கிள் நான் உங்களை ஏற்றுக்கிறேன், ஐ பிலீவ் யூங்கிறான். 70 வயசு 75 வயசு கிழவிகள் வருது. அதை சொல்லுது, பிரதர் we accept you. The acceptance comes from God. யோவான் 3:27 பார்க்கிறோம், மேலிருந்து அருளப்பட்டாலுடைய எவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதரனை சகோதரியே, பெரிய பெரிய மனோதத்துவ வைத்தியர்லாம் இருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைகிட்ட இருந்த விஷயத்தை வாங்க முடியல அவனால. எல்லாம் போயிட்டு தான் கடைசியில் அந்த அம்மா இங்க வரா. அடிஷனல் ஜெனரல் மேனேஜர்னா பார்த்துக்கோ ஒரு பேங்க்ல, நேஷனலைஸ் பேங்க்ல. அந்த பெண் சொல்லுகிறார், அங்கிள் இந்த பெத்தடின் இன்ஜெக்ஷனை மாத்திரம் போட்டு பாருங்க. நீங்க அம்மாட்ட சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். மம்மி கிட்ட சொல்ல மாட்டீங்க. யூ ஆர் ஏ பிரேயிங் மேன், சின்சியர் மேன், ஐ நோ. சொல்ல மாட்டீங்க இல்லையா? சொல்ல மாட்டேமா. இந்த பெத்தடின் இன்ஜெக்ஷனை போட்டு பாருங்க, ஒரே ஷாட். 2 மணி நேரத்துக்கு அப்படியே பறந்துகிட்டே இருப்பீங்க. உலகம் எங்கே போகிறது? உலகம் மெட்ராஸ் எங்கே போகுது? அதற்கு பிறகு காம அந்தகார இலைகள். இந்த இன்ஜெக்ஷனோட நிறுத்திக்கல. இந்த இன்ஜெக்ஷன் வாங்க காசு இல்லை என்று சொன்னால் என் உடலை தினந்தோறும் ஒரு பையனுக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய மகன் அல்லது மகள் இந்த சூழ்நிலையில இருக்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி பேச வைக்கிறார் ஆண்டவர். எச்சரிக்கையா இது. செல்லம் கொடுக்காது. ஐயோ ஒரே பொண்ணுங்க, அது அப்படித்தாங்க. 1 மணி நேரம் லேட்டா வரும், காலேஜுக்கு 1 மணி நேரம் முன்னால போகும். சண்டே கிளாஸ், சண்டே எந்த காலேஜ்லயும் கிளாஸ் கிடையாது. சண்டே கிளாஸ், சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் தான் நடக்குது, ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் இப்படி சொன்னேன்னு கர்நாடகமா பேசுறாருன்னு நிறைய பெற்றோர்கள் சொன்னாங்க. இப்ப வந்து வாயில வயிற்றுல அடைச்சுக்கிறாங்க. பல பெண்கள் எவன் கூடவோ போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. புருஷனை கட்டின புருஷன் இருக்கையில. அருமையான சகோதரனே சகோதரியே, போன வாரம் சென்னையில ஒரு பேப்பர்ல நியூஸ் வந்தது. ஒரு பெண்ணுடைய கணவன் இருதய வியாதிக்காரன். அதனால அந்த பெண் சொல்றா, அவன் பிரயோஜனம் இல்லை இல்லற வாழ்க்கைக்கு, அதனால 20 பேர்களை நான் வைத்துக் கொண்டேன். பார்த்துக்க, குடும்ப பொண்ணு, புருஷன் இருதய வியாதி, அதனால 20 பேர்களை அவள் வைத்துக் கொண்டாலும் கேலண்டர்ல தேதி வாரியாக எழுதி இருக்கிறார். 1ஆம் தேதி சுப்பிரமணியன், 2ஆம் தேதி ராமச்சந்திரன், 3வது கோவிந்தசாமி, 4ஆம் தேதி சீனிவாசலு. 20 பேருக்கு மது ஊற்றி தேதி வாரியா வரணுமா, போன் பண்ணிட்டு வரணுமா. இதுல ஒரு பையன் போன் பண்ணாம வந்துட்டான், பார்த்திருக்கான். அடடே இன்னும் இப்படி அலங்கோலத்தில் இருக்கேன். அப்படித்தான் இருப்பேன், கேலண்டரை பாருங்க. உனக்கு வந்து நாளைக்கு தான் குறிச்சிருக்கு. நீ ஏன் இன்னைக்கு வந்த? உனக்கு 21ஆம் தேதி தான் குறிச்சிருக்கு பாரு கேலண்டர்ல. நீ 20ஆம் தேதி நீ ஏன் வந்த? போன் பண்ணி வரணும். அவன் பார்த்தான், என்னடா உனக்கு வீட்டு எத்தனாயிரம் ரூபாய் செலவழிச்சேன்,
போனா அருவாமனை கத்திரிக்காய் இருக்கிற அருவாமனை எடுத்து வந்தான், ஒரே போடு அங்கேயே போட்டான். கடைசியில் போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. போலீஸ்ல வருது, மெட்ராஸ்ல குடும்ப பெண்கள் பார்த்துக்கோ. இன்னைக்கு காலையில ஒரு பையனை பத்தி பேப்பர்ல வாசிச்சேன். சின்ன பையன், உங்க படம் 30 வயசு இருக்கு, 1.5 வயசு குழந்தைய கொண்டு போய் காலத்தை கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு தலையை துண்டா வெட்டி மதுரை கிட்ட போச்சுட்டான். உடம்ப கொண்டு போய் ஏர்வாடியில போச்சுட்டான். கேட்டா மந்திர சக்திங்கிறான். எத்தனை பேர் மந்திர தந்திரத்தை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்குற? இந்த ரத்தம் குடிக்கிற மந்திரம் உனக்கு உதவாது அருமையான சகோதரனே, சகோதரியே. இந்த இடத்துல யார் யார் தாயத்தை கட்டி கொண்டு வந்திருக்கிறாய்? 300 ரூபாய் கொடுத்து, 3000 ரூபாய் கொடுத்து, 5000 ரூபாய் கொடுத்து கட்டிக்கிட்டு இடுப்புல வந்திருக்கேன். அதுதான் உனக்கு தரித்திரம், அதுதான் உனக்கு பீடை, அதான் உனக்கு பிசாசு உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது. இப்ப கலட்டி இங்க போட்டு போ. நீ நிக்கிற இடத்துலயே அதை கலட்டி போடு. காலையில உனக்கு ஆசீர்வாதமா இல்லையா பாரு. ஒரு பௌர்ணமியில இப்பதான் பேசினேன். யார் யார் பெண்களுக்கு ஜாதகம் வச்சிருக்கிறியோ ஜாதகத்தை கிழிச்சு போடு, நெருப்புல போடு, அடுத்த பௌர்ணமிக்கு வந்து சொல்லுன்னு 12 பேர் சாட்சி சொன்னாங்க. ஜாதகத்தை கிழிச்சு போட்டேன். எது தடையா இருந்தது? எது தடையா இருந்தது? இந்த ஜாதகம், இந்த குறி, இத பத்தி பைபிள்ல எழுதி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜாதக குறி எல்லாம் பார்க்கிறது பெரிய ஒரு கேடான காரியம் என்று லேவியர்கள் 18:31 எழுதியிருக்கு, 26 எழுதியிருக்கு. அதை வாசிங்க. லேவியர் 18:31-26 குறிச்சுக்கங்க. இதுக்கு மேல போய் ஜாதக குறியெல்லாம் பார்க்காதே, இன்னைக்கோட விட்டுரு. அதான் உனக்கு தருத்துறோம். ஊர்ல போற பேய் பிசாசெல்லாம் என்ன செய்யற? இந்த தாயத்தை கட்டி, இந்த குறிய பார்த்து, 4 நட்சத்திரத்தை பார்த்து, எல்லா கற்றாவையும் பார்த்து, தெருவில் அங்கடிக்கிட்டு போற பேய் பிசாசெல்லாம் வீட்டை கூட்டிட்டு வந்துடுற. அது உன்னை வாழ விடாது. பேய்கள் பிசாசுகள் எப்பேற்பட்டது என்று யோவான் 8 ஆண்டவர் சொல்லுவார். யோவான் 8 சொல்லுவார், பிசாசுகள், இரத்த வெறியர், மனுஷ கொலைபாதகர், பொய்யன், பிசாசு பொய்யன், பொய் சொல்லி ஏமாத்துவான். நம்பாதே, நம்பாதே. அவர் சொல்லுகிறார், நீ தீட்டாக மாறுகிறாய். ஒரு குறிகாரனை பார்க்கிற பொழுது, ஒரு ஜோசியக்காரனை பார்க்கிற பொழுது, ஒரு கைரேகைக்காரனை பார்க்கிற பொழுது, ஒரு ஜாதகம் எழுதுகிற பொழுது, அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய பார்வையில நீ அருவருப்பாகிறாய், தீட்டாக மாறிவிட்டாய். சகோதரனே, சகோதரியே, நரபலி கொடுத்தான். அவன் ஏன் அப்படி செய்தான்னா, அவனை நம்பி பல பேர் போகிறார்கள். அதுல நிறைய பேர் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த வாய மதுரையில கோரிப்பாளையத்துல நம்பி போனவர்கள்ல பல பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். மனமாறு, உன்னுடைய தொழில் நடக்காது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது, குடும்பத்துல வெட்டு கொத்து தான் நடக்கும், உன் குடும்பத்துல அகால மரணங்கள் தான் நடக்கும். உன்னை படைத்து காத்து நடத்தி வருகிற ஆண்டவரை முழுமையாக சார்ந்திரு. நரபலி கொடுத்து நீ பாரு உலகத்துல எவ்வளவு அக்கிரமம் என்று சொல்லி. ஆண்டவருடைய வழியிலே வரப்போகிறாயா, பிசாசுடைய வழியிலே வரப்போகிறாயா? ஆண்டவருடைய வழியிலே வருகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? பாவம் செய்ய மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:6. ஆண்டவர்களே இணைந்தவர்கள் பாவம் செய்வதில்லை. 1 யோவான் 3:6. நீ கடவுளோடு இணைந்திருந்தால் பாவம் செய்ய மாட்டேன். வெறும் ஞானஸ்நானத்தினால மாத்திரம் அல்ல. ஒரு பெண் என்ன செய்கிறா? முறை தவறி மற்றொருடைய கணவனை மேல் பிரிய வைக்கிறாள். பார்த்திருப்ப பேப்பர்ல, பேர் சொல்ல விரும்பலடா. வேறொரு திருவலத்தை சேர்ந்த பெண், கிறிஸ்தவ பெண் என்று சொல்லுகிறார்கள். ஆறு வெறும் ஞானஸ்நானம் பத்தாது, மற்றொரு மேல் ஆசை வைத்தார். விளைவு என்ன? அவனுடைய பிள்ளையை எடுத்து கொன்று சூட்கேஸ்ல போட்டு வேற ஊர்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்தார். இன்னைக்கு எல்லாரும் கொலைகாரி என்கிறார்கள். இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஜெயில உட்கார்ந்து அழுகிறாளாம்.
கர்த்தர் கூட என்ன மன்னிக்க மாட்டார், ஆண்டவர் கூட என்ன மன்னிக்க மாட்டார் என்று. காரணம், அவள் இயேசுவோடு இணைந்தில்லை. ஞானசானம் வாங்கிட்டா பத்தாது. பிறக்கும்போது எங்க அப்பா அம்மா கொண்டு போய் என்ன தலையில ஊத்தி ஞானசானம் கொடுத்தாங்கன்னா அது பத்தாது. யாரோடு இணைந்து இருக்கிறாயா? ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறாயா? பிசாசோடு இணைந்து இருக்கிறாயா? ஆண்டவரோடு இணைந்தவர் என்று சொன்னால் இதெல்லாம் செய்ய மாட்டேன், குறி பார்க்க மாட்டேன், இந்த பிலிசுனியத்துக்கு போக மாட்டேன், ஜாதகம் பார்க்க மாட்டேன், ஜோசியம் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் செய்கிற அத்தனை எனக்கு நல்லது என்று சொல்லி நீ ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பாய். உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கடன்கள், அத்தனை தற்கொலை எண்ணங்கள், அத்தனை பிசாசுகள், அத்தனை ஏவுதல்கள், நீ மந்திரக்காரனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த இடத்துல நீ உற்சாகத்தோடு கேள். அங்க உன் வீட்டிலே, உன் ஊர்ல அத்தனை மந்திர தந்திரங்கள் எரிந்து போகும், நிமிஷத்துல எரிஞ்சு போகும். அதான் உண்மை. ஹல்லேலூயா. ஒரு 3 நாளைக்கு முன்னால திருப்பதியில இருந்து ஒரு சகோதரியை கொண்டு வந்தார். அந்த சகோதரியுடைய பையன் அமெரிக்கால இன்ஜினியரா இருக்காரு. இன்னொரு பொண்ணு, அந்த அம்மாவுடைய இன்னொரு பொண்ணு அமெரிக்கால டாக்டரா இருக்கு. இன்னொரு பையன் மெட்ராஸ்ல இங்க சாப்ட்வேர்ல பெரிய இன்ஜினியரா இருக்காரு. நல்ல கவனி, நல்ல பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், கோடிக்கணக்கான கோடீஸ்வரி. ஒரு 3 நாளைக்கு முன்னால கொண்டு வராங்க. என்னன்னு கேட்டா மயக்கம், தலை சுற்றல். டாக்டர்கிட்ட எல்லாம் போயாச்சு, பிளட் பிரஷர் எல்லாம் பார்த்தாச்சு, மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா தலை சுற்றல் நிக்கல. அந்த பெண்ணை இனம் தெரியாத பயம் கவி கொண்டது, மரண பயம். ஐயோ, நான் செத்து போவேன். அமெரிக்காவுக்கு போன் பண்ணது பையனுக்கு, பொண்ணுக்கு, நான் செத்து போயிருவேன், உயிர் நிக்கல, எனக்கு ஆடுது, நெஞ்செல்லாம் ஆடுது, செத்து போயிருவேன். இந்த அம்மாவை இந்த சகோதரி இடத்துல கொண்டு வந்தார்கள் 3 நாளைக்கு முன்னால. நான் சொன்னேன், நீ யாராக இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை நம்பு. இயேசுவிடத்திலே கேள், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல். தெலுங்குல சொல்லு, இல்லாட்டி இங்கிலீஷ்ல சொல்லு, எதிலையாவது சொல்லு. நீ இந்துவா, கிறிஸ்தவனா, நாயுடுவா, நாயக்கரா, கமால நாயக்கரா, பங்கார் நாயுடுவான்னு கேட்கல ஆண்டவர். கேட்டாரா? நீ கேளு, அவர்கிட்ட மனம் திறந்து கேளுமா. முதல் நாள் செவ ஆரம்பித்த உடனே தலை சுற்றி ஐயோட கத்தி கீழே விழுந்தா. அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க அக்கா, என்னது? அதுக்கு பேர் தான் சைத்தான். தங்கச்சி சுருட்டிக்கிட்டு விழுகிறா பத்தியா, அதுக்கு பேர் தான் சைத்தான். இயேசு என்கிற நாமத்தை சொன்ன மாத்திரத்துல இந்த சைத்தான்களுக்கு நடுக்கம், எரிச்சல், நெருப்பா எரியும். அப்படித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை சொன்ன மாத்திரத்துல அக்கினி நெருப்பு விழும். சகோதரனே, சகோதரி, அக்கினி நெருப்பு விழும். இருக்கட்டும், விடு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கொல்லாத பிசாசே உன்னை விட்டு வெளியே போ அந்த உடம்பில் இருந்து என்று சொன்ன. நேற்று கொண்டு வந்தார். கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு, அதுக்கப்புறம் தான் லேசா பிடி பண்ண. இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. வந்த உடனே சொன்னேன், உன்னிடத்தில் இருந்த பிசாசை ஆண்டவர் விரட்டி விட்டார். நம்பி ஊருக்கு போகலாமா? அந்த 3 நாளா எங்க வீட்டுல தங்கி இருந்துச்சு. ஏதோ நம்பி ஊருக்கு அனுப்பலாமா? செத்து போவேங்கிறது. இதை விட பெரிய கொடுமையை கேள். பிசாசு எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் சொன்னதை பாரு. அவன் பொய்யன், அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் இரத்த வெறியன் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 8:40. பொய்யன் யாரு? பிசாசு எப்பேற்பட்டவன்? பொய்யன், பொய் சொல்லுவான். உனக்கும் முன்னாடிக்கு நடுவில் பொய் சொல்லுவான், நடத்த கட்டவன் சொல்லுவான், சந்தேகப்படுவேன், உன்னை பத்தி அவட்ட சொல்லுவான், பிள்ளைகளை பத்தி உங்ககிட்ட சொல்லுவான். பொய்யன், பொய் பேசுவான், மனுஷ கொலைபாதகன், சாகணுங்கிறத அவனுடைய ஆசை, இரத்த வெறியன். இந்த உலகம் ஆண்டவருடைய பார்வையில் இல்லை. இப்போ பிசாசுகளுடைய ராஜ்யம்.
அந்த நைலஸ் தீர்க்கதரிசியினுடைய அந்த பிரிண்ட் அவுட்டை உங்களுக்கு நான் தரேன். ஒரே இடத்துல கொடுக்காம வாலண்டியர்ஸ் அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நடுவுல பின்னால அப்படி கொடுக்கணும். ஒரே இடத்துல கொடுக்க கூடாது. இப்ப இல்ல இந்த டெஸ்டிமனி விட்னஸ் டைம்ல கொடுங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க. பார்த்துட்டு சினிமா நோட்டீஸ் மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு இது பிரிண்ட் பண்ண எனக்கு ₹1 இருக்கு, 300 பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா ₹300. நீங்க ரூபா கொடுக்காட்டி பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போய் என்ன செய்யுங்க, ஆளாளுக்கு ஒரு 10 காப்பி எடுத்து உங்க ஊர்ல, உங்க கோயில்ல, மற்ற இடங்கள்ல கொடுங்க. ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும் இது அந்த கிறிஸ்துவின் காலம் என்று. இந்த பெண்ணை 3 நாளைக்கு முன்னால என்கிட்ட கொண்டு வரும்போது நான் கேட்டேன், உன்னுடைய நினைவு என்ன, மனசுல என்ன நினைச்சிருக்க சொல்லுன்னு. அந்த பெண் கொஞ்சமும் கூசாமல் சொன்னாள், நான் இப்பொழுது திருப்பதிக்கு போக வேணும், என் கணவனை கொன்று சாய்க்க வேணும் என்று சொன்னார். அக்காக்காரி கேட்டு அலறா. கணவன் மனைவி அவ்வளவு பிரியமாச்சே, இவளுக்கு எப்படி இந்த புத்தி வருது பாத்தியா? பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளை அமெரிக்கால இருக்கு. ஆனால் இவன் மனசுல பிசாசு என்ன எண்ணத்தை கொடுக்குறான், அக்காவை புருஷனை கொன்று போட வேணும். இங்க வந்திருக்காட்டி அங்க போயிருப்பா. நான் சொன்னேன், நீ கொண்டு போட்டு நீ இருக்க முடியாது, ஒன்ன பிடிச்ச போலீஸ் உள்ள போட்டுருவான். இல்ல உங்க அக்கா உன் புருஷன் அவன் 4 ஆளை வச்சு அடிச்சு ஒன்ன காலி பண்ணிப்பான். நேரம் ஒரு உயிருக்கு ஆபத்து. ஆண்டவர் உயிரை காத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதர், அவர் அதிசயர். இயேசு அற்புதர். இந்த அற்புதர் அதிசயர்ன்றத வாய் நிறைய நாம சொல்லணும். உற்சாகமாக பாருங்க. உலகத்தில் என்ன நடக்குது? சொந்த கணவனை கொல்ல முயற்சிக்கிறார். ஒரு 4 வயது பையனை கொண்டு சூட்கேஸ்ல போடுற ஒரு வாலிப பெண். காம வெறி, கொலை வெறி, பிசாசானவன் தூண்டுகிறான். மற்றொரு பெண் என்ன செய்கிறார்? 20 பேர்களோடு, ஆண்களோடு தொடர்பு. பேசி தொழில இருக்கவங்க கூட செய்ய மாட்டாங்க, குடும்ப பெண் செய்கிறார். கடைசியிலே கொலை உண்டால் இரத்த வரி. அதான் முடிவு, இரத்த வரி. இறுதியிலே ஆண்டவருடைய வாழ் வரும். அந்த ஜெராக்ஸ் தரேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட். இறுதியிலே ஆண்டவருடைய வாழ் வரும். எதிரிகளை வெட்டி சாய்க்கும், அந்தி கிறிஸ்துகளை வெட்டி சாய்க்கும். ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள பிள்ளைகளை மாத்திரம் ஆண்டவர் தம்மோடு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். இந்த இடம் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிற இடம். சாதாரணமா வந்து நம்ம ஒரு ஜெபம் சொல்லிட்டு இங்க இருந்து போற இடம் அல்ல. அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவர் நடத்தி தருகிறார். அதுக்கு தான் இத்தனை வேத வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். 12ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் கட்டாயம் சொல்ல வேணும். சுபஸ்ரீ என்று சொல்லி ஒரு ஹிந்து நாயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக உடல்நிலை மோசமாக சேர்த்திருந்தார்கள். நான் அங்கு போய் அந்த பெண்ணுக்காக ஜெபித்தேன். ஜெபிக்கிற பொழுது அவள் உடம்பிலே இருந்த வலிகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். அந்த பெண்ணால உட்கார முடியல, படுக்கையில கூட படுத்திருக்க முடியல. உள்ளா குத்துது உடம்புல, அவ்வளவு வலி, வேதனைகள். ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு நரம்பும், ஒவ்வொரு ரத்த நாளங்களும் வலி. ஜெபிக்கிற பொழுது அந்த நிமிஷமே அவளுக்கு வலிகள் இருந்து விடுதலை கிடைத்தது. அப்ப நான் அந்த பெண்ணிடத்துல கேட்டேன், இந்த அற்புதத்தை கண்டாய், இந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தல, நானும் உன்னை போல ஒரு சாதாரண மனுஷன், அற்புதங்களை என்னால செய்ய முடியாது. ஆனால் உனக்கு இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை, இந்த வலியிலிருந்து நிவாரணத்தை கொடுத்தவர் இயேசு. அருமையான சகோதரனே, சகோதரி, பிசாசினுடைய வலையிலே போகாதே. 1 கொரிந்தியர் 6:9 வாசிக்கிறோம்.
பொருளாசைக்காரர்கள் மோட்ச ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. குடிகாரர்கள் மோட்ச ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. காம அந்தகாரம் உள்ளவர்கள் போக முடியாது. இந்த பைபிள்ல ஒரு வசனத்தை பார்த்தேன். அந்த முதல்ல சொன்ன பாரு, இந்த காம வஞ்சகம்னு. லேவியர் 18:20 வாசிங்க. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியோடு நீ கலவி இன்ப கொண்டால் ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பானவனாக மாறுகிறாய், நரகத்துக்கு போவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பல சொல்றோம். கையாளாகாத பையங்க, அதுக்கு நீதான அந்த ஊர்லயே பெரிய பயிர்வானா? நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க, அந்த ஆளு சரியில்லையா, அது நீதான. ஏன் உங்க தெருல வேற எவனும் இல்லையா? ஒரு டிஎஸ்பியா எஸ்பியினுடைய கதையை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரொம்ப பேர் கால் வலிக்குது போல. உட்காருறீங்களா நிக்கிறீங்களா? உட்கார்ந்தீங்கன்னா தூக்கிடுவீங்க. சரி உட்காருங்க. ஏன் திட்டிக்கிட்டே நிக்கிறீங்க? நிறைய பேர் என்ன திட்டுறீங்க? தயோக்கியனுக்கு என்னடா பகல் புறம் தூங்கியிருப்பான் போல இருக்கு. அருமையான சகோதரனை சகோதரியே, பிசாசு பாவம் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளை சுலபமாக செய்து தருவான். கவனி, என்கிட்ட கொண்டு வராங்க இந்நாட்டினுடைய தலை சிறந்த குடிமன்னர்களை, இந்திய நாட்டின் தலை சிறந்த குடிமன்னர்களை தான் இப்ப என்கிட்ட கொண்டு வராங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்பேன், ஏய்யா தினம் குடிக்கிறதுக்கு என்னையா பண்ணத காசு? ஒரு நாளைக்கு பொண்டாட்டியுடைய மூக்குத்தி, ஒரு நாளைக்கு மகளுடைய காது ரிங்கு, ஒரு நாளைக்கு வீட்டுல கிடக்கிற சர்வம் கூட பாத்திரம். ஒண்ணும் இல்லைன்னா என்னையா செய்வேன்? ஒண்ணும் இல்லைன்னா நாக்காளிய போட்டு வாசலுக்கு நேரம் உட்கார்ந்தா போதும். வர்றவன் கூப்பிடுறானா, என்ன ஜான், என்ன சாயந்தரம் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கவா? என்ன சூச, என்ன எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கவா? வா சாயந்தரம் ஆயிடுச்சுல்லப்பா. கூட்டு போய் கொடுக்குறான். நான் என்ன கேட்டேன், உன்னை கூட்டிட்டு போய் கொடுக்குறான்ல, 100-200 செலவு பண்றான்ல, முடிச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு ஒரு 50 ரூபாய் கேளு. இல்லையே. ஆனா இந்த பிசாசுடைய செயலுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இன்றைக்கு நாம் பாவத்துக்கு செத்தவர்களா இருக்க வேணும் சகோதரனை சகோதரி. எசையா 59:1-2 வசனங்கள்ல பாக்குறோம். கடவுள் ஏன் நமக்கு உதவி செய்வதில்லையா? நமக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கைகள் சின்னதாயில்ல. உன்னுடைய என்னுடைய கூக்குரலை கேட்க முடியாதபடிக்கு ஆண்டவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. ஆனால் நீ நானும் செய்கிற பாவங்களே கடவுளுக்கும் உனக்கும் நமக்கும் மத்தியிலே தடுப்பு சுவராயிற்று என்று எழுதியிருக்கிறார் எசையா 59:1-2. புரியுதா? ஏன் நமக்கு நடக்கல? ஜெபம் பண்றா நடக்கலைன்னா ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம், ஒரு பக்கம் அக்கிரமத்தை பண்றோம். என்ன அக்கிரமம்? சொல்லாலே, செயலாலே, சிந்தனையாலே. சொல்லாலே, செயலாலே, சிந்தனையாலே. சிந்தனையால கூட பாவம் பண்ணலாம். மத்தேயு 5:28. ஒரு பெண்ணை அசுத்தமாக நீ மனதிலே நினைத்தால் அவளோடு உபச்சாரம் பண்ணியாயிற்று. இயேசுசாமி அந்த அளவுக்கு உன்னிடத்தில் என்னிடத்திலே பரிசுத்தத்தை கேட்கிறார். அப்படி பரிசுத்தத்திலே நாம் இருக்க முயற்சி பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி கடலை ஊண்டிக்கொள் என்று சொன்னால் அது ஊண்டிக்கொள்ளும். அதுதான் விசுவாசம். எப்ப நடக்கும்? பாவத்திலிருந்து விலகி நின்று. பாவத்திலிருந்து விலகி நின்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது அதுக்கு மேல அறியாம 1-2 பாவத்தை செய்தலாம், கடவுள் மன்னிக்க தயாராக இருக்கிறார். என்னங்க செய்யறது? பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இந்த அவசரத்துல ஒரு பொய்ய சொல்லிவிட்டேன். சரி, ஆண்டவர் மன்னிக்கிறார். கடவுள் நீடிய பொறுமையும் சாந்தம் உள்ளவர், சினங்கொள்ள தாமதிப்பவர், உடனே தண்டனை கொடுக்கிறவர் அல்ல. ஆனா திருப்பி செய்தேன்னு வச்சுக்கோ, சினங்கொள்ள தாமதிப்பவர் தான். சினம் கொள்ள மாட்டார்னு எழுதல. ரொம்ப பேர் நம்ம அப்படிதான் குளிர்காயிடும். ரொம்ப பேர் என்ன செய்யறான்? இப்ப பார்த்தோம், மற்றவனுடைய மனைவியிடத்துல சந்தோஷம் அனுபவிக்காது, அதே மாதிரி மற்றவனுடைய கணவர் இடத்துல
இந்த பொண்ணு ஏன் பொண்ணு போட்டா பையில சொல்லு, சின்ன குழந்தைய ஏன் பொண்ணு போட்டா? மற்றவனுடைய புருஷன் நல்லா தெரியும், போய் கல்யாணம் பண்ணிக்கன்னா அவன் எப்படி கல்யாணம் பண்ணுவா? பாரு, காம வெறி. ஏற்கனவே கருச்சிதைவு பண்ணியாச்சு கள்ள உறவுல, அது ஒரு பாவம். மறுபடியும் அவங்கிட்ட போற முடியாதுங்கிறான். அந்த சின்ன பையனை, ஒரு 4 வயசு பையனை கொல்ற அளவுக்கு பிசாசு அவள் உள்ளத்தை என்ன செய்யணும்னா கடினப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. அவன் குடிக்க போறப்பவும் காம அந்தகாரங்கள் பண்ணுகிற பொழுதும் இதான் நடக்குது. பிசாசு நான் உள்ளத்தை என்ன செய்யறான்? கடினப்படுத்தி விடுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பாவத்தின் பலன் நரகம். நேற்றுக்கு டிவியில ஒரு கருத்தாய்வு பார்த்தேன். டெல்லியில NDTV வச்சான். இந்த கருத்தாய்வுல இந்த பாவம் அது இதெல்லாம் வந்துச்சு. வரும்பொழுது ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு, இந்த வரியா நான் ஒரு பாவம் பண்றேன்னு சொன்னா அது எனக்கும் இஸ்லாத்திய சட்டத்துக்கும் உள்ளது. குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, குடிக்கிறேன்னு சொன்னா இஸ்லாத்திய சட்டத்தின் படி நான் குடிக்க கூடாது. குடிச்சேன்னு சொன்னா அது இஸ்லாமிய சட்டம். அப்ப அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த உலகத்துல நீ உட்கார்ந்து டிவியில கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன ஆக போகுது? இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனால் கடைசி தீர்ப்பின் நாளிலே நல்லா கவனிக்கணும். ஒரு இஸ்லாமிய சகோதரன் சொல்லுகிறார், கடைசி தீர்ப்பின் நாளிலே அல்லாஹ் வருகிற பொழுது தீர்ப்பிடுவார், பாவம் செய்தவனை நரகத்துல தள்ளுவார் என்று சொல்கிறார். அந்த பயம் இருக்க நான் மது குடிக்க மாட்டேன் என்று பேசுகிறார். ஒரு பெரிய அறிவாளி, படிச்சவர். அல்லேலூயா. நீ நான் நினைக்கிறேன், இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சது, ஏத்த வீட்டு கதவு திறந்துருக்கு, வீட்டுக்காரர் இல்ல, வீட்டுக்காரர் அம்மா பார்த்தா நல்லா அழகா இருக்கா, அவளும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிறேன். அந்த பொம்பளையும் அப்படிதான் நினைச்சுக்கிறா, யாருக்கும் தெரியாது. ஆனால் மேலே இருக்கிற அவருக்கு அத்தனையும் விட்ட வெளிச்சம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கடைசி தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் விலக்கி வைப்பார். ஒரு இஸ்லாமியருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், அந்த கடவுள் பயம் நமக்கு இருக்க வேணும். அல்லேலூயா. கடவுளை பார்த்து பயப்படணுமானா பயப்படணும். கடைசி நாள்ல, தீர்ப்பின் நாள்ல ஆண்டவருடைய சங்கார தூதர்கள் வருகிற பொழுது, ஆண்டவருடைய அந்த வாழ் வருகிற பொழுது எல்லாத்தையும் வெட்டி சாக்கியம். எங்கு போக போகிறோம்? ஆண்டவருடைய வழியில, பிசாசின் வழியில, நித்திய நரகத்தில. இந்த நித்திய நரகத்தை பத்தி உங்களுக்கு இந்த சாட்சியங்களுக்கு பிறகு நான் சொல்லுவேன், ஞாபகப்படுத்துங்க. மரணத்துக்கு பின் அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துமா இதுக்கப்புறம். அல்லேலூயா. அதனால இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் சரி, குடிக்கிறவன் நினைக்காத நான் என் காசு போட்டு நான் வாங்குறேன், நான் குடிக்கிறேன், என் உடம்பு நினைக்காத. இந்த மது 1 கொரிந்தியர் 6:9 எழுதப்பட்டிருக்கிறது. மது வெறி கொள்ளுகிறவன் மோட்ச ராஜ்யத்துக்குள்ளாக நுழைய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைங்க, நான் பாண்டிச்சேரியில இருந்து, நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்தாலும் சரி, நீ காண்டிச்சேரியில இருந்து வந்தாலும் சரி, உனக்கும் அதே பைபிள் தான். கிறிஸ்தவன்னா 1 கொரிந்தியர் 6:9. நான் காரைக்கால்ல இருந்து வர்றவனுக்கு 1 கொரிந்தியர் 6:9. காரைக்கால் பாண்டிச்சேரிக்கெல்லாம் இல்லைன்னு எழுதியிருக்கா? அந்த காலத்துல நாங்க குடிச்சோங்க. பிரெஞ்சுக்காரன் குடிச்சா நாசமா போனேன். அவன் ஊரை போய் பாரு, அந்த ஊரை போய் பாரு. நான் போயிட்டு வந்தேன் இந்த ஊரு கன்றாவி. விடு, இப்ப பேச நேரம். எதுக்கு இதை சொல்றேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புங்கள். அப்ப என்ன செய்வாரு? இந்த உலகத்திலும் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். செத்து போய் மோட்சத்துக்கு போறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, அதோட சேர்த்து உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். வீடு வேணுமா? தருவார். நலம் வேணுமா? தருவார். பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா? தருவார். உன் பையன் இன்ஜினியரிங் படிக்கணுமா? தருவார். எத்தனை சாட்சிகளை நான் சொல்ல முடியும் தெரியுமா? பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. 2 பொண்ணை ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர்றாரு. 2 பொண்ணும் +2 முடிச்சுட்டா, இன்ஜினியரிங்ல சேர்க்கணும். இந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 3 லட்சம் கேட்குறான் ஒரு ஆளுக்கு. 2 பேருக்குன்னு 6 லட்சம். இந்த ஆளோ சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனால் பொண்ணுக்கு படிக்கணுங்கிற இன்ஜினியரிங் வர்றாரு. என்னங்க செய்யறது? என்ன செய்யறது? ஜெபம் பண்ணு. ஆனால் ஜெபம் பண்ண உட்காருகிற பொழுது முதல்ல உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் மனைவி இடத்துல சொல், உன் பிள்ளைகள் இடத்துல சொல்,
பரிசுத்தவான்களாக உள்ள நிறைய அழுக்கு அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு ஆட்ட பாட்டம் கூத்து டிவியில கண்ட அசிங்கங்களை பார்த்து இன்டர்நெட்ல பார்த்துட்டு உட்காராத. ஆண்டவரிடத்துல உட்கார பொழுது பரிசுத்தமான உள்ளத்தோடு உட்கார். ஆண்டவரிடத்துல கேள். உனக்கு அந்த காலேஜில் அட்மிஷன் வேணுமா? 2 பேருக்கும் கிடைக்கும். 2 பேரும் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு நிறைய 15-20 நாள் ஆச்சு. 2 பொண்ணுகளும் சாக்லேட் வாங்கிட்டு வர வந்தீங்கன்னா அசிசி தோட்டத்தில் சாக்லேட் தருவேன். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், பெரியவங்களுக்கு கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு தான் தருவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தருவேன். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் தருவேன். பிஎஸ்சி படிக்கிறதுன்னா அதுவும் ஸ்டூடெண்ட் தான். 30 வயசான அதுக்கும் தருவேன். நீ வந்து எனக்கு கொஞ்சம் உனக்கு கிடையாது. காலையில அந்த சாக்லேட்லாம் நான் காசு போட்டு வாங்குறது இல்லை. அந்த 2 பெண்கள் கொண்டு வராங்க. என்ன தெரியுமா அது நடந்தது? அந்த டொனேஷன் ஃபீஸ் 3 லட்சம் அது மாத்திரம் வாங்காம இல்லை. காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அத்தனையும் ஃப்ரீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதே சகோதரர் பிஷப் கிட்ட போய் லெட்டர்லாம் வாங்கிட்டு போனார். அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பார்த்தாரு கிறிஸ்தவர். நீ பிஷப் கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் சரி, போப்பு கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் சரி, வேணும்னா 3 லட்சங்கிறத 1 லட்சமா தரேன். பிஷப் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கியா? 1 லட்சம். 1 லட்சம் இருக்கா? இல்லைங்களா, போ வெளியே. அதுல ஒடியாந்த ஆள் தான் அந்த ஆளு. பிஷப் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனேன், மற்றவங்களுக்கு 3 லட்சம், எனக்கு 1 லட்சம். அந்த 1 லட்சம் இல்லையே, உனக்கு என்னத்துக்கடா 1 லட்சம்? இவர் தான் 1 லட்சம். இந்த இருக்காரு, இவர் தான் 1 லட்சம். இந்த அம்மா தான் 1 லட்சம். ஓ ஹல்லேலூயா. முடிக்க போறாங்க இப்ப இன்ஜினியரிங் 3rd இயர் நினைக்கிறேன். 3rd இயரோ 4th இயரோ முடிக்க போறாங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த ரூபஸ்ரீயை பற்றி கொஞ்சம் சொல்ல வேணும். அவருடைய கணவர் அங்கிருந்து ஓடி வராரு. அது சொல்றாரு, அப்பா பேர் என்ன சொன்னேன்? சுபஸ்ரீ. சுபஸ்ரீயினுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. எல்லா டெஸ்டும் 2 நாளா பண்ணாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனிங், சிடி ஸ்கேனிங், மூளையில ரத்த பரிசோதனை, நரம்பு மண்டலங்கள், எலும்புல பயாப்சி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எல்லாம் எடுத்திருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டும் நில் என்று வருகிறது. ஒன்று கூட இல்லை என்று வருகிறது. ஷாஜி, ஆண்டவருக்கு நீ நன்றி சொல். ஆண்டவருக்கு நீ நன்றி சொல், எனக்கு அல்ல. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அந்த பெண் சுயநினைவின்றி கிடக்கிறார். இந்த ஆஸ்பத்திரியில் என்னென்னமோ சொல்றான். உடனே அதை சொல்றான், இதெல்லாம் இல்லை, நிமோனியாங்கிறான். என்னமோ போறான். அதை விட அது பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் அந்த பெண்ணை பார்க்க போயிருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா, இந்த பெண் பழைக்க மாட்டா, உங்க ஊருக்கெல்லாம் சொல்லிடு. எண்ணி 2 மணி நேரம், சரியாக 2 மணி நேரம் சுபஸ்ரீ செத்து போவாள். எல்லாருக்கும் சொல்லிடு, பாடி எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணுட்டான். சுயநனவு போச்சு, தப்பிடுச்சு. சுயநனவு இல்லை. வெண்டிலேட்டர், இந்த இருதய பதிவு காட்டுறது ஒன்றும் சரியா வேலை செய்யல, போச்சு. அந்த நேரத்தில் போய் நிற்கிறேன். ஆண்டவரத்தில் கொண்டாடின, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நீ செய்யாவிட்டால் எப்படி இந்த ஜனங்கள் உண்மை விசுவாசிப்பார்கள்? அப்ப பாத்தீங்கன்னா அவர் கூப்பிடுறாரு, சுபஸ்ரீ அங்கிள் வந்திருக்காரு, அப்பா வந்திருக்காரு. அந்த பெண்ணுடைய உதடுகள் லேசா அசைந்தது. உதடுகள் லேசா அசைந்தது. கணவன் ஷாஜி கேட்கிறாரு, இங்க கொண்டாந்து சாட்சி சொல்ல வைப்பேன் அவரை, அப்பதான் நீங்க நம்புவீங்க. அவர் கேட்கிறாரு, சுபஸ்ரீ நேற்று ராத்திரி யார் வந்தா? உன்னை யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னியம்மா, யாருமா அது? கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சத்தமா அந்த பெண் வாய் திறந்து சொன்னாள், இயேசு வந்தார். ஜீசஸ் came and touched me. இயேசு வந்து என்னை தொட்டார். இதையெல்லாம் பார்த்தாவது நாம் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தெய்வம், அவர் உயிர் வாழ்கிற தெய்வம். கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவத்தில் விட மாட்டோம். கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிற பொழுது பாவத்தில் விடுவோம். பிசாசு வந்து நம்ம கிட்ட சொல்லுவான்,
கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது இந்த வசனம் வாசித்தேன் 1 யோவான் 3 கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவ உணர்வு வரும்பொழுது தப்பிச்சுக்குவாங்க. கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறவர்கள், சாசோடு இருக்கிறவர்கள், சாஸ் சொல்லுவான், இந்த பாவத்தை செய்ய யாரும் பார்க்கல, ஒன்றும் ஆபத்தில் நல்லா செய்யும்பா, நாம் செய்வோம். அருமையான சகோதரனே, கிறிஸ்துவோடு வாடும் நமக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். எல்லாம் நடக்கும். இந்த காலேஜ் அட்மிஷன் சொன்னேன் பார்த்தீங்க, இதெல்லாம் உலகத்தில் நடக்காத அதிசயம். இன்னும் எத்தனையோ இந்த மாதிரி 18 வருஷங்கள் விட்டுட்டு போனவன் மகனோடு வந்து கூட்டி போகிறான் மனைவிய. எல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு காலையில் ஒரு 83 வயது பெரியவரும் ஒரு 50 வயது அவருடைய உறவினர் 2 பேரும் வந்திருக்காங்க. வந்திருக்கிறப்ப அந்த சொன்னல திருப்பதியிலிருந்து வந்திருந்தாங்க அந்த அம்மா கிட்ட இவங்க பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த பெரியவர் சொல்றாரு, என்னுடைய பேரை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம ரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தான். அப்போலோ ஆஸ்பத்திரியில் 1.5 மாசம் சேர்த்து நிறைய லட்சங்கள், பல லட்சங்கள் செலவு செய்தேன். ஆனால் சரியாகல, செத்து போவான்ட்டாங்க. 9வது படிக்கிற பையன் ரத்த வாந்தி எடுக்கிறான். என்ன செய்யறது? கடைசியில ஐயா உங்களிடத்துல கொண்டு வந்தேன், ஐயாவிடத்துல கொண்டு வந்தேன். இயேசு சுவாமியின் பெயரால் ஜெபித்தார், தண்ணி கொடுத்தாரு, எண்ணெயை கொடுத்தாரு, அதைத்தான் பூசணும். அந்த பையன் இப்பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அன்றைக்கே அந்த ரத்த வாந்தி ஒழிந்தது. இதை யார் சொல்றா? ஒரு ஹிந்து சகோதரன், 83 வயது உள்ள ஒரு ஹிந்து சகோதரன், ஒரு ஹிந்து சகோதரிக்கு இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். அருமையான சகோதரன், சகோதரன், இந்த நேரத்தில் நீங்களும் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேணும். அதுக்கு முன்னதாக இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கைதட்டி உற்சாகமாக பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு. ஜெரிகோ கோட்டையை உடைத்தவர்களாக இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் போகிறீர்கள். ஜெரிகோ கோட்டையோடு போகாதீர்கள். உங்க வீட்டில் இருக்கிற கண்ட பிசாசிகளுடைய செயல்கள், குடிவெறிகள், ஏக பெருமூச்சுகள், பயங்கள், பிலிஸ்தீனிய ஏவுதல் மந்திர கட்டுகள், இன்னும் பலவிதமான தற்கொலை எண்ணங்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, ஜெரிகோ கோட்டை உடைத்தவர்களாக இந்த இடத்துல இருந்து போக வேணும். ஜெரிகோ கோட்டை உடைத்தெறியுங்கள். இந்த இடத்துல உடைத்தெறிய வேணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுது? உற்சாகத்தோடு நீ உன்னை அர்ப்பணித்து செபிக்கிற பொழுது. நீ அர்ப்பணித்து செபிக்க வேணும். ஆவியிலே நிறைந்தவர்களாக செபிக்க வேணும். உலக சிந்தனையில உட்கார்ந்து கொண்டு நீ இருந்தால் ஆண்டவர் மனதில் வரமாட்டார். உலக சிந்தனைகளை விட்டோடி ஆண்டவருடைய ஆவி உண்மையிலே இறங்கும். ஆண்டவருடைய ஆவி உண்மையிலே இறங்கும். எல்லா மந்திர தந்திர கட்டுகளை எரித்து போட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உண்மையிலே இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். எல்லா அசுத்தங்களையும் இன்றைக்கு எரித்து போட பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நெருப்பு உண்மையிலே இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நெருப்பு இந்த இடம் பூராக நிரப்புகிறது. இந்த இடம் பூராக இங்கிருந்து கடைசி வரை எந்த பக்கத்தில் எல்லா பிசாசுகளுக்கும், எல்லா அசுத்த பிசாசுகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நடுக்கத்தை கொண்டு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர்
இயேசுவுக்கு உன்னை தெரியும். சீக்கிரம் சீக்கிரம் வந்து வெளியேறு. சீக்கிரம் வெளியேற வேணும். சீக்கிரம் அந்த உடல்களில் இருந்து வெளியேற வேணும். ஏன்னும் அடங்காப்படாரித்தனமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார அசுத்த பிசாசுகளே, இயேசுவின் அக்கினி உங்கள் மேலே விடும். பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்திலே சண்டையா, சச்சரவா, கணவன் வெறுக்கிறானா, மனைவி வெறுக்கிறாளா, பிள்ளைகள் உன்னை வெறுக்கிறார்களா, பிள்ளைகள் உன்னை தாறுமாறாக பேசுகிறார்களா, மரியாதை குறைவாக நடத்துகிறார்களா, எல்லாவற்றுக்கும் அந்த பிசாசானவன் காரணம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசானவனும் இரத்த வெறியன், நீ அழிந்து போக வேணும், உன் குடும்பம் அழிய வேணும், உன் பிள்ளைகள் நாசமாக போக வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடம் பலருக்கும் பல அற்புதங்களை செய்திருப்பார். அதையெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சாட்சியாக நேரத்திலே நீங்கள் வந்து சொல்லலாம். Thank you for joining us. To continue watching our videos, kindly click on the bell button and subscribe to our channel. அசசி அப்போஸ்தலிக குடும்பம் உங்களை வரவேற்கிறது. தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.